Yeah, so see, this height நம்ம increase பண்ண பிறகு நம்ம கன்னை சுத்த இதை கூட யூஸ் பண்ண தேவையில்ல. When you rotate the gun, it rotates automatically. Okay. Hello guys, welcome back to the Off-Roader Gully. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரைஃபிள் வீடியோ தான். பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அக்சசரிஸ் உங்களுக்கு நான் எப்படி DIY do it yourself நீங்களே எப்படி இந்த அக்சசரியை செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அக்சசரிஸ் வந்து it is called as the gun rest. Okay, rifle rest, you can call it anything. Okay, rifle தான் actually hand gun க்கு யூஸ் ஆகாது. இது வந்து rifle rest. Okay, so எப்படின்னா when you keep firing, இந்த மாதிரி ஒரு ஏர் ரைஃபிள் இருக்கு. இதை நீங்க ஃபயர் பண்ணும்போது இப்படியே பிடிச்சிட்டு ஃபயர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இது வந்து என்ன ஆகும்னா இட் இஸ் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை யுவர் பாடி மூவ்மெண்ட். ஓகே, உங்கள் பாடி மூவ் ஆகுறது, நீங்கள் ப்ரீத் பண்ணுறது, இது எல்லாமே வந்து உங்களோட டார்கெட்டை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதை வந்து இட் இன்ஃப்ளூயன்சஸ். ஓகே, குறைக்கும். ஓகே, உங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து கம்மியாகிட்டே போகும். ஓகே, பிகாஸ் வென் யூ லைக் ரொம்ப நேரம் நீங்கள் ப்ரீத் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஃபயர் பண்ணுவீங்க. ஓகே, அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. அண்ட் ஆல்சோ மைல்டு மூவ்மெண்ட்ஸ் இந்த பாடி இருக்கும் எப்படி இருந்தாலும். அண்ட் ஆல்சோ இட் வெய்ஸ் அரௌண்ட் 4 kilos. ஒரு ஏர் ரைஃபிள் வந்து வெய்ஸ் அரௌண்ட் 4 kilos. ஸோ 4 kilos நீங்கள் இப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறதும் கஷ்டம். ஓகே, ஸோ when you want to, அண்ட் அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிட்டு ஏர் ரைஃபிள் நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் போஸ்டரில் பிரச்சனை வரும். ஓகே, அண்ட் யூ வில் லைக் டென் டு ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட நீங்கள் அப்படியே ஒரு பொசிஷன் அசீவ் பண்ணி உங்களோட பேக் போன் ஸ்பைன், அதாச்சும் உங்களோட ஸ்பைன் வந்து என்ன ஆகும், அப்படி இப்படி இன்ஜூர் ஆகும். லாங் டேர்ம் நீங்கள் பண்ணிட்டே இருக்கும்போது the spine will tend to injure and cause back pain. ஓகே, மசில் ஸ்ட்ரெயின் ஆகும், பேக் பெயின் வரும், இது எல்லாமே வரும். சரியா? ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு பழகும். பட் எல்லா ஆர்எஃப்எல் யூசர்ஸும் நீங்கள் பிகினிங்கில் சஃபர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, கை வலிக்கும், உங்களோட பைசப்ஸ்லாம் இனிஷியலாக வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். ஓகே, மசில் கேட்ச் மாதிரி வரும், இது எல்லாமே வரும். ஓகே, ஸோ இட் இஸ் ஃபைன். அந்த பாடி வில் ஓவர் கம் ஆல் தீஸ் திங்ஸ். பட் இது நீங்கள் டே இன் டே அவுட் நீங்கள் ரொம்ப இந்த ஹாபி உங்களுக்கு பிடிச்சிருச்சு, யூ வாண்ட் டு ஃபயர் ஏர் ரைஃபிள்ஸ் ஆல்வேஸ் டெய்லி, அப்படி பண்ணும்போது இட் வில் காஸ் சம் ஸ்ட்ரெயின் டு யுவர் பாடி. ஓகே, உங்கள் உடம்புக்கு வந்து அது வந்து ஒரு சில பல பிரச்சனைகளை கொடுக்கும். ஓகே, ஸோ என்னன்னா நான் ஆஸ் அ டாக்டர் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன் வரேன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து லாங் ரனில் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஓகே, ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபயர் பண்ணுறவங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா தே யூஸ் சம்திங் கால்ட் அஸ் அ ரைஃபிள் ரெஸ்ட். ஓகே, அது வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ரைஃபிள் ரெஸ்ட் அதெல்லாம். ஓகே, பட் டுடே ஐ வில் டீச் யூ ஹவு டு பில்ட் அ ரைஃபிள் ரெஸ்ட். ஓகே, ரைஃபிள் ரெஸ்ட் வந்து எப்படி நீங்கள் பில்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தரப்போகிறேன். ஓகே, இது வெரி ஈஸியாக அண்ட் ரொம்ப கம்மியான ஒரு சீப்பான ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி தரப்போகிறேன். இங்கே என்ன இருக்குது தெரியுதா? இதுதான் ஒரு ட்ரைபாட். ஓகே, ஒரு ரைஃபிள் ட்ரைபாடும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகே, இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு ரைஃபிள் ட்ரைபாடு. அண்ட் இந்த ட்ரைபாட் மேலே தான் ட்ரைபாட் இஸ் யூஸ்வலி யூஸ் டு மவுண்ட் கேமரா. இது ஒரு கேமரா யூஸ் பண்ணுற ட்ரைபாட் தான். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஹெவி டியூட்டி. இட் கேன் ஹோல்ட் அபவுட் 6.5 kgsன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஒரு 6 கிலோ கேமரா டிவைசஸ் அதெல்லாம் இது ஹோல்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் போகலாம். இதோட வேலை ஒரு 2500 to 3000 வரும். பட் எனக்கு இது வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிது. ஓகே, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாப்புல, ஒன் ஆஃப் மை கொலீக்ஸ், ஹி கேவ் இட் டு மீ. Okay, thank you bro. Okay, so he gave this to me and today I'm going to convert this into a this camera use பண்றது. Today I'm going to show you how to convert this into a rifle rest. Okay, ஒன்றும் இல்லை, நம்ம உடைக்க போகிறது இல்லை, வெட்ட போகிறது இல்லை, எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரே ஒரு திங் மட்டும் நம்ம வாங்கணும். ஓகே, தி ரைஃபிள் இது எப்படி இது இருக்கட்டும் அப்படியே. ஸோ நம்ம என்ன வாங்கணும்னா, இது என்ன தெரியுதா? this is nothing but a cell phone mount. ஓகே, ஒரு செல்ஃபோன் மவுண்ட் இங்கே பாருங்கள், அதில் போடுறதுக்கான ஹோல் இங்கே இருக்குது. தி ஹோல் டு ஃபிக்ஸ் இட் ஹியர். ஓகே, அந்த மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஹோல் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரைஃபிள், சாரி ஐ மீன் ஒரு செல்ஃபோன் மவுண்ட் பண்ணுற, ஒரு மொபைல் ஃபோன் மவுண்ட் பண்ணுற ஒரு மவுண்ட். இது இந்த பீஸ் மட்டும் கிடைக்கும் ஆன்லைனில். ஐ பாட் இட் ஃப்ரம் அமேசான். 2 வாங்கினேன். ஓகேவா? ஒரு பேக்லேயே 2 வந்துச்சு. இட் காஸ்ட் அரௌண்ட் 150 rupees. அவ்வளோதான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது. ஓகே, 150 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ ஹவ் டேக்கன் ஒன் செல்ஃபோன் ஸ்டாண்ட் லைக் திஸ். ஓகே, அது வந்து இது என்ன தெரியுதுங்கன்னா, இது வந்து இந்த இது கூட வருது, இந்த ஸ்டாண்டு கூட இதில் மவுண்ட் பண்ணுறதுக்கு வர பீஸ். ஐ ஷோ யூ. ஓகே, எஸ்,
இது வந்து இது கூட மவுண்ட் ஆயிருக்கும் எப்பவுமே. இட் இஸ் யூஸ் டு மவுண்ட் ஹியர். இதை வச்சு தான் மவுண்ட் பண்ணணும். இதை வந்து இப்படி போட்டுட்டு இது ஸ்லைட் பண்ணி உள்ள செட் ஆகிடும். செட் பண்ணிட்டு இப்படி நீங்கள் இதை லாக் பண்ணிக்கலாம். இது மேலே கேமரா மவுண்ட் ஆகும். ஓகே, ஸோ நான் இதை என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ரிமூவ் திஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் மவுண்ட் ஒன்று வாங்கிட்டு அதை வந்து லைட்டாக ஆல்டர் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோம், இது வந்து யோகா மேட்டில் வர ஃபோம். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஃபோம் எடுத்து அது வந்து இந்த பீஸோட இதுக்கு வந்து கட் பண்ணிட்டேன். ஓகே, கட் இந்த பக்கம் ஒரு பீஸ் ஒட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கேன் see that. இங்கே ஒரு பீஸ் ஒட்டியிருக்கேன், இங்கே ஒரு பீஸ் ஒட்டியிருக்கேன், அப்புறம் இங்கே ரைஃபிள் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் ஒட்டியிருக்கேன். ஓகே, எஸ், அந்த மாதிரி இங்கே வந்து ரைஃபிள் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். ஓகே, அண்ட் இங்கே வந்து இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி, இந்த ரைஃபிளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல சைடில் இந்த ஃபோம் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டேன். அண்ட் இட்டில் இந்த சைஸுக்கு இது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, யூ கேன் see இந்த சைஸுக்கு இது வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு சைஸுக்கு ஒட்டியேன். ஸோ தட் யூ கேன் ரெஸ்ட் யூர் ரைஃபிள் ஆன் திஸ். ஓகே, ஸோ ஸ்க்ராட்சும் ஆகாது ஃபோம்ன்றதுனால. ஓகே, அந்த சைஸ் பார்த்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆல்ட்ரு பண்ணிவிட்டு வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு ஃபிக்ஸ் இட் இன் திஸ் ஒன். இதில் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுலேயே வந்துடுது, அதுலேயே அந்த ஸ்க்ரூ ஹோல் வந்துடுது மவுண்ட் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் புட் இட் ஹியர். ஓகே, அண்ட் டூ திஸ். அவ்வளோதான், that's it. இது முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இப்படி போட்டாச்சுட்டு போட்டுட்டு I'm going to fix it inside. ஸோ நமக்கு வந்து இந்த ஆங்கிளில் வேணும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிளில் தான் வேணும். ஸோ அதெல்லாம் ஆங்கிள்லாம் பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி போட்டுட்டு யூ ஃபிக்ஸ் இட் இன்சைட், ஸ்லைட் இட் அண்ட் லாக் இட். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இது எப்படின்னா யூ கேன் இது எல்லா ஆங்கிளையும் சுத்தம். யூ ஹாவ் அ 360, இந்த பக்கம் 90 degrees நீங்கள் டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப் கிடச்சிரும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, முடிஞ்சு போச்சு. ஓகே, ரைஃபிள் மவுண்ட் இஸ் ரெடி. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் கீப் இட் ஹியர். ஓகே, பிஃபோர் தட் ஜஸ்ட் யூ கேன் மேக் கிளாஸஸ். ஓகே, எஸ், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் யுவர் ரைஃபிள். இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபயர் பண்ணும்போது யூ ஜஸ்ட் ஹேவ் டு பிளேஸ் இட் லைக் திஸ் அண்ட் பிளேஸ் இட் லைக் திஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. யூ கேன் ஆல்சோ புட் இட், உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை ஃபிக்ஸ் வச்சுட்டு அவ்வளோதான். ஸோ நவ் ரைஃபிள் இஸ் ரெஸ்டட். நீங்கள் இப்படியே வச்சு உங்களுக்கு எது தேவையோ அந்த இடத்த நீங்கள் ஃபயர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எதையும் மாற்றிக்கலாம். மேலே வேணும்னா யூ கேன் சேஞ்ச் இட் லைக் திஸ். இஃப் யூ வாண்ட் டு கோ யூ கேன் கோ லைக் திஸ். ஓகே, ஃபைன். இப்படியும் சொல்லலாம் நீங்கள் இந்த ஆங்கிள்லையும் மேலே கீழே. இஃப் யூ வாண்ட் லைக் திஸ் யூ கேன் கோ லைக் திஸ். இன்னும் நீங்கள் ஒரு ஆங்கிளராக சொன்னோன்னா இப்படி வச்சு இப்படி சுட்டுக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு சிட் அண்ட் ஷூட், உட்காந்து சொன்னோன்னா ஹைட்டை குறைச்சிக்கிட்டு யூ கேன் புட் அ ஸ்டூல் ஆர் சேர் அண்ட் தென் இப்படி ரெஸ்ட் பண்ணி நீங்கள் சுட்டுக்கலாம். ஸோ இட் இஸ் குவைட் ஈஸி. இப்போ நம்ம ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு கையில் இப்படி நீங்கள் பிடிச்சிருந்தா அது போதும், அங்கே ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எய்ம் பண்ணுறது மட்டும் பண்ணால் போதும். யூ கேன் ஜஸ்ட் டில்ட் இட் அண்ட் எய்ம் பண்ணால் மட்டும் போதுமானது. ஓகே, ஸோ I'll try to show you how to shoot. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we will just cock it. Fine. Yes, we will just cock it. Bridge ஒரு pellet place பண்ணுவோம். And yes, we are going to fire now. இப்படி மேலே வச்சாச்சு, ரெஸ்ட் ஆயிடுச்சு. And then we are firing. Yes. ஸோ இதில் வச்சு ஃபயர் பண்ணுறதுனால ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்குது, ஈஸியாகவும் எய்ம் பண்ண முடியுது. ஓகே, உங்களுக்கு ஒரு பக்கம் ரெஸ்ட் ஆகிட்டதுனால ஆஃப்டர் யூ ஃபிக்ஸ் தி டார்கெட் இட் இஸ் நாட் கோயிங் டு மூவ். ஓகே, இது எங்கேயும் நவர போகிறது கிடையாது. ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ஷூட். ஒரு ஃபன்னாக இருக்கும். டெய்லி இஃப் யூ வாண்ட் டு ஷூட் மெனி ரவுண்ட்ஸ். ஓகே, நீங்கள் நிறைய பிளிங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஐ வில் ஷோ யூ ஹவ் அக்யூரேட் இட் இஸ். நான் ஒரு கேமரா வச்சு உங்களுக்கு காட்டுறேன். பட் தட் இஸ் ஹவ் இட் இஸ் டன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இது இப்படி
place பண்ணா முடிஞ்சிருச்சு. அந்த foam வந்து உங்க கன்னை protect பண்ணும். And you will have a place to rest your firearm. Okay, or air rifle or whatever. Okay. I'm placing a pellet. No. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணுங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு you just shoot. Absolutely fantastic, perfect hit பண்ணுது. Okay, so I'll show you how it hits. Okay, yes, so it is a very easy thing. Okay, ஒரு நார்மலான ஒரு ட்ரைபாட் தான். ஓகே, அதை நீ எப்படி இந்த மாதிரி அழகா you can convert it to your liking. Okay, so that's how it is done. Fine. இன்னும் கூட நீங்கள் இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். யூ கேன் ஸ்டிக் மோர் ஃபோம் ஹியர் அண்ட் மேக் இட் அ லிட்டில் லென்த்தியர். ஓகே, இது மேலே ஸ்டிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் நீங்கள் லென்த்தியர் ஆகிட்டீங்கன்னா உங்கள் கன் இன்னும் நல்லா உள்ள செட் பண்ணும். ஓகே, I'll do that also. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபோம் வெட்டி just have to cut it and keep pasting it. 1 layer, 2 layer, 3 layer, 4 layer அப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா what will happen, it will become நல்லா பெருசாகவும் ஆகிடும். so that you can rest your rifle nicely. Okay, I'll do that. பண்ணுவோம். இப்போ தான் அந்த ஐடியா வந்துச்சு எனக்கு. So just will do that. Stick பண்ணி you can achieve it. Okay, that's about it. I'll show you how accurately it can hit. Okay. Yes. ஸோ எஸ் கைஸ், இப்போ நம்ம சொன்ன மாதிரியே இன்னும் 2 பீஸ் ஆஃப் ஃபோம், இங்கே ஒரு ஃபோம் ஒட்டி we have made ஸ்டில் இன்னும் ஒரு பெரிய ஒரு ஷேப் எடுத்து வந்திருக்கோம். இது வந்து என்ன ஆகும்னா இப்போது நம்ம ரைஃபில் இதில் பர்ஃபெக்டாக சீட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு க்ரிப்பு கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இப்போ எக்ஸ்ட்ரா ஃபோம்ஸ்லாம் ஒட்டி இதை வந்து இப்படி ஆக்கியிருக்கோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் யூ கேன் இது நீங்கள் அப்புறமா வேணால் பியூட்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் புட் அ பீஸ் ஆஃப் கிளாத். ஓகே, ஒரு கிளாத் மாதிரியில் வச்சு நீங்கள் அப்படியே ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அழகாக ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாத வராது. இதுலேயும் வராது ஃபோம்லேயும். பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் மோர் ஒரிட் ஒரு கிளாத் மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ஃபேப்ரிக் க்ளூ அது மாதிரி போட்டு விட்டிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அழகாக ஒரு கிளாத் வந்துடும். இட் வில் பி நைஸ். இந்த மாதிரி ஆகிடும். அண்ட் இட் லுக் ரியலி குட் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் ரைஃபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டெப்த்து வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஸோ திஸ் மவுண்ட் இஸ் ரெடி. இட் இஸ் மேட் ஃப்ரம் திஸ் நார்மல் செல்ஃபோன் மவுண்ட். ஓகே, செல்ஃபோன் மவுண்ட்டு இப்படி நம்ம ஒட்டி ஃபோம்ஸ்லாம் வச்சு ஒட்டி இப்படி ஆக்கியிருக்கோம். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணி ஃபயர் பண்ணி பார்ப்போம். ஃபைன். எஸ், யூ ஆர் ஃபிக்ஸிங் இட் இன் திஸ் ஒன். இப்படி தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்படி வச்சுக்கிட்டு we'll just add tighten it up. Okay, just tighten it up. Okay, so it is set. வழக்கம் போல நம்மளோட இதில் போட போகிறோம். நம்மளுக்கு தேவையான ஆங்கிள் இது போல. full on confusion. Okay, so yes, அதான் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஃபயர் பண்ணுறதுக்குன்னு. ஷுட் சி ஹவு இட் இஸ். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி இருக்குமோ அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் இதை செட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே,
that's it. Okay, so the mount is ready. Fire பண்ணி பார்க்கலாம். Okay, so yes, நம்ம அங்க வச்சிருக்க டார்கெட் எல்லாம் ஃபயர் பண்ணி பார்ப்போம். Okay, so this is our setup. ட்ரைபாட் இங்க இருக்கு, இது மேல வச்சு நம்ம சுட போறோம். ஸோ ஈஸிலி இது மேலே இப்படி வச்சுக்கிட்டு நம்ம கண்ணை திருப்புற பார்க்கலாம். இதுவும் திரும்புது. ஆல்மோஸ்ட் நம்ம அடிச்சது எல்லாமே ஹிட் ஆகுது. ஸோ எய்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம இதில் செட் பண்ணிவிட்டு எய்ம் பண்ணால் இட் இஸ் டன். எல்லாமே ஹிட் ஆகுது. ஸோ இட் இஸ் குயிக்கராக எய்ம் பண்ண முடியுது. ஓகே, ஸோ சின்ஸ் இட் இஸ் ரெஸ்டட் ஹியர், எய்ம் பண்ணுறது ரொம்ப குயிக்காக இருக்குது. நம்ம ப்ரீத் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அங்கே ஒரு மெட்டல் பீஸ் அப்படியே உடையே செய்யுது. It's hitting almost everything, man. And ease of aim. Easy aim bunny can fire and hit your target. We'll shoot one more. Yeah, so see, the height நம்ம increase பண்ண பிறகு நம்ம கன்னை சுத்த இதை கூட யூஸ் பண்ண தேவையில்ல. When you rotate the gun, it rotates automatically. Okay, of course இது வந்து இதை வச்சு பண்ணிக்கலாம். But when you want to rotate, you can rotate it like this. Nice. Last one fire பண்ணிக்குவோம். Yeah, fantastic.
man, armor is very powerful. இங்கே பாருங்க, இந்த மெட்டல் பீஸே உடஞ்சி போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரைபாடை நம்ம யூஸ் பண்ணி taught you how to make a rifle rest. Okay, see, சும்மா மேலே ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் வச்சுருக்கேன். ஸோ தட் இட் இஸ் வெரி ஸ்மூத். ரைஃபிள் எதுவும் அது ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, see, nicely you can keep it. இந்த இடத்துக்கு ரெஸ்ட் பண்ணி you can fire. Okay, so it's really good. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹேண்டியாக இருக்குது. ஓகே, ஸோ தட் you can fire all day long. Okay, fatigue ஆகாமல் எதுவும் ஆகாமல் you can fire all day long. இதை வச்சுக்கிட்டு you can focus on target. Okay, from long away scope போட்டு ஒரு 50 meters target கூட நீங்கள் பொறுமையாக உட்காந்து you can hit it. It will feel really good, nice to hit every time. Okay, and this helps. Okay, all right, so this was your DIY, do it yourself rifle rest from a camera tripod using a cell phone mount. Okay, try it. Okay, try it, செஞ்சு பாருங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட பழைய ட்ரைபாட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 150 ரூபாய் தான் செலவே ஆகும். ஓகே, அப்படி ட்ரைபாட் இல்லாட்டி யூ கேன் கோ ஃபார் எனி சீப் ட்ரைபாட்ஸ். 2000 rupees ஒரு ட்ரைபாட் வாங்கினாங்களே உங்கள் வேலை முடிஞ்சிடும். யுவர் திங் வில் பி டன். ஓகே, ஸோ டோன்ட் வரி. ஓகே, ஜஸ்ட் ஒரு ட்ரைபாட் நீங்கள் வாங்கி யூ கேன் blink as much as you like. Okay, so until next time, it is the Offer Aguli signing off. Okay, in the short we made it with the Armor Nitro. Okay, very powerful. I'll show you on the video. உங்களுக்கு தெரியும், ஒரு மெட்டல் டின், ஒரு கேப், ஒரு நல்ல திக்கான ஒரு மெட்டல் இதே வந்து it has made holes. Okay, so yeah, it's a nice rifle. It's a nice rifle mount, I mean rifle rest. Okay, so have fun, man, have fun blinking. Okay, have fun shooting and be safe. Okay, be safe, like I tell you every time. Responsible இருங்க. Okay, இந்த மாதிரி ஃபயரிங்லாம் பண்ணும்போது your own safety and safety of others is very important. Okay, if at all you have இந்த மாதிரி ஒரு கண்ணாடி போட்டுக்கோங்க. Okay, so that if something comes into your eyes you can be safe, your eyes can be safe. Okay, இது பவர் கிளாஸ், but you can wear a safety glass if you when you want to fire. Okay, so do that. Okay, இது நான் பண்ணதில்லை, but then I had some injuries also, so do that. Okay, always wear glass. Okay, safety is the number one priority. Okay, so keep this in mind, dear Agulis. Okay, so until next time, it is the Offer Aguli signing off. Okay, have fun, keep firing, love you all, peace, and don't forget to like, share and subscribe, man. Okay, love you guys, peace out.